உருளைக்கிழங்கு கறி என்று வரைக்குள்ள கலரி மாச்சத்து எண்ணெய் அது இதுன்னு ஒன்றையும் பற்றி நான் யோசிக்காமல் சாப்பிட்றேன்னா இந்த ஒரு கறி தான். இந்த வீடியோ செய்து முடிஞ்ச உடனேயுமே நான் அப்படியே இதை டிஷ்ஷில் இருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. Thel Dala என்றால் சிங்களத்தில் தாளிச்ச உருளைக்கிழங்குன்னு அர்த்தம். வழக்கமாக இதுக்கு தேங்காய் பால் போடாமல் தான் செய்கிறவே, ஆனால் இந்த ரெசிப்பியில் நாங்கள் தேங்காய் பால் போட்டு தான் செய்ய போகிறோம். இதுக்கு வெறும் மிளகாத்தூள் தான் தேவை, யாழ்ப்பாண கறித்தூள் இல்லை. நான் வாஷ்ட் பொட்டேட்டோஸ் பாவிக்கிறதுனால அப்படியே நேராக தோலோடு போட்டிருக்கிறேன். நீங்கள் நார்மல் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் வடிவாக கழுவிட்டு வேணுமென்னா தோலை உரிச்சிட்டு பெரிய தொண்டா வட்டி போடணும். ஏன்னா இந்த கரையெல்லாம் கரைஞ்சி வரும். அப்போ சின்னனா வட்டினா எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதால் பெருசு பெருசாக இருக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். பிறகு வெறும் மிளகாய்த்தூள். இது எங்களோட யாழ்ப்பாண கறித்தூள் இல்லை, வெறும் மிளகாய்த்தூள். மற்றது கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தில் ஒரு 3/4 பங்கு இப்போ போடணும். மிச்சம் தாளிக்கிறதுக்கு தேவை. நான் வெள்ளை வெங்காயம் பாவிக்கல, சிவத்த வெங்காயம் தான் பாவிக்கிறேன். ஏன்னா இந்த கறியை பொறுத்த வரைக்கும் சிவத்த வெங்காயம் தான் நல்ல ருசியை கொடுக்கும். வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் முறுமுறுப்பாகவே நிற்கும். அதால் 7 வரைக்கும் சிவத்த வெங்காயத்தை பாவியுங்க. இதுக்கு 1 கப் முதலாம் பால், 1 கப் 2ஆம் பால் விடணும். எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விடணும். அப்போ தான் போட்ட தூள் மிச்சம் எல்லா சாமானும் சேரும். அதோட வெங்காயம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தால் அதுவும் நல்ல வடிவாக விடுபட்டு கறியோடு சேர்ந்து வரும். இப்போ உப்பையும் சேர்க்கணும். தேங்காய் பால் போடுறமே நிறைய நாள் வைக்கலாமான்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். கட்டாயம் வைக்கலாம். கறி ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டு இறுக்கமாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் 1 கிழமைக்கு மேலேயுமே நல்ல வடிவாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் போடணும். உப்பு நீங்கள் முதல் தரமே சரியாக போடணுமெண்டு இல்லை, அந்த தேங்காய் பால் திக்காகிற வரைக்கும் இடைக்கில் ருசியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். சில நேரம் உப்பு கூடிட்டுதுன்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் பாலை கலந்தால் சரியாகிடும். இது மாதிரி 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பிறகு மூடி இன்னொரு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ அரை மணித்தியாலமாக கொதிக்குது. இப்போ பார்க்க இந்த மாதிரி இருக்குது. இப்போவுமே கிரேவி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கிளக்கிக்கல உங்களுக்கு விளங்கும் அவ்வளோ நிறைவாக கிரேவி இல்லைன்னு சொல்லி. நல்ல வடிவாக கலந்துட்டு அடுப்பை நூற்று இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். பாத்திரம் சூடாக இருக்கிறதுனால கிரேவி இன்னும் கொஞ்சம் அளவில் குறையும் கொஞ்ச நேரத்தில். அடுத்ததாக தாளிக்கிறது செய்யலாம். இன்னொரு பேனில் ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் எடுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டிக்கு வேறு எதுவும் வாசம் இல்லாத எண்ணெய் எடுத்தால் நல்லா. அடுத்ததாக பச்சை மிளகாயை போடணும். இதில் பாவிக்கிற பச்சை மிளகாட அளவும் இடித்த செத்த மிளகாட அளவும் இவ்வளோதான் பாவிக்கணுமெண்டு இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு வேணுமோ அவ்வளோ பாவிக்கலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி இடித்த செத்த மிளகாயை போடுங்க. நல்லா கலக்கணும். கலக்கிட்டு வெங்காயம் ஒரு 3/4 பொரியிற வரைக்கும் வதக்கி கொண்டே இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கறியோட பேர் தாளிச்ச உருளைக்கிழங்கு. அதால் இந்த தாளிக்கிறது சரியான முக்கியம் இதோட ருசிக்கு. அதால் இதை கவனிக்காமல் விடாமல் தொடர்ந்து கலக்கி தாளித்து முடியும் வரைக்கும் அதில் நின்று பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறம் வரைக்குள்ள சரியான அர்த்தம். இப்போ இதை ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற கறிக்குள்ள கொட்டி நல்லா கலக்கணும். இதை கிழக்கேக்கில் நல்லா கவனமாக செய்யணும். இல்லாட்டிக்கு உருளைக்கிழங்கு மசிஞ்சிடும். இது எல்லோ ரைஸோட நல்லா போகும். இந்த எல்லோ ரைஸ் ரெசிப்பியை வீடியோவுக்கு லிங்க் பண்ணி விடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விடுறேன். மற்றபடி இது வெறும் சோறு கறியோடையுமே நல்லா இருக்கும். இல்லாட்டிக்கு புட்டோட, ரொட்டியோட, பானோட எதோட வேணுமானாலும் சாப்பிடலாம். செய்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.